ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூண்டு, தக்காளி, வெங்காயம், மாங்காய் எல்லாமே கிடைக்கும். இளநீர், அந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் இங்கேயே வெளிலே வச்சுருப்பாங்க. நம்ம தேவையானது இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இளநீர்லாம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கருவாடு இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் சண்டே டைமில் வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். எதுவுமே நம்ம வெளில போய் வாங்கணுன்றது கிடையாது. மீனும் இங்கேயே உள்ளே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே கொஞ்சம் காஸ்ட்லி, வெளியெல்லாம் கட் பண்ணால் கொஞ்சம் கம்மி தான். இங்கே பாருங்கள், இதான் சென்னை ஃபிஷ் மார்க்கெட்டு. உள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நண்டு எல்லாமே நண்டு தான். மீன் இங்கே ட்ரேயில் வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு. நம்ம சண்டே போல் போகணுன்னா தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. சுறா பாருங்கள், சுறா மீன்லாம் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. பெரிய சுறா, ஒரு சுறாவுக்கும் ரேட்டு தனித்தனியாக சொல்கிறாங்க. தேங்காய் பாலில் 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எறா பார்த்தீங்கன்னா 200 ஸ்டார்டிங்கு, 200, 230 ரூபா, 250 வரைக்கும் இருக்குது. சைஸை பொறுத்து இருக்குது. நல்லாவே இருக்குது, கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். மீன்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஐஸில் போட்டு வச்சுருக்காங்க மீனை. இது பாருங்கள், பாறை மீன், தேங்காய் பாறை. எவ்வளோண்ணா கவலை? நல்லா இருக்கு. எவ்வளோண்ணா? 300 இருக்கிறது 100 ரூபா. ஏரி வவால் பார்த்தீங்கன்னா 120 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கெண்டை மீனும் பார்த்தீங்கன்னா 120 ரூபா தான். கெளுத்தி மீன் இருக்குது பாருங்கள், இது கெளுத்தின்னு சொல்லுவாங்க. கெளுத்தி மீன் அதுவும் 120 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கேஜி கணக்கு தான். ஒரு மீனே பார்த்தீங்கன்னா ஏரி வவால்லாம் அரை கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். அரை கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல சைஸான மீனுங்களாம். கெண்டை மீன்லாம் கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பெரிய பெரிய மீன் தான் எல்லாமே. பாருங்கள், நல்லா சைஸான ஏரி வவால். சூப்பராக இருக்குது மீன் பார்க்குறதுக்கு. போனது பார்த்திங்கன்னா, நம்ம போன டைமில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் சண்டே போல் போனீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். சண்டே சாட்டர்டே எல்லாம் போனீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கெளுத்தி மீன் ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மீனுங்களாம். வஞ்சிரம், டூப்ளிகேட் வஞ்சிரம் தான். கவலை மீன் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டியாக வச்சுருக்காங்க. மீன்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே போனீங்கன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணி வாங்குங்க மீனெல்லாம். காரப்பொடி மீன்லாம் 120 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 1 கேஜி. சின்ன மீன் வந்து 100 ரூபா, பெரிய மீன் வந்து 120 ரூபா. எவ்வளோண்ணா யாரா?
எவ்வளோண்ணா கவலை மீன்? 80 ரூபா 120 ரூபா மத்தி அதான் இருக்கு மீன் அருமையாக இருக்கு மத்தி 120 ரூபா மத்தி ஜிலேபி மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சைஸான ஜிலேபி, 100 ரூபா தான். என்ன பண்ணுற செல்லு எடுத்துக்கின்னு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கவலை மீன் சாப்பிடணும்னாக்க நம்ம தான் வாங்கியிருக்கோம். கவலை மீன் 2 கிலோ பார்த்திங்கன்னா 100 ரூபா. கவலை மீன் வாங்கியிருக்கோம், நல்லாயிருக்கு கவலை. இன்றைக்கி இந்த மீன் தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள், இந்த மீன் எப்படி சமைச்சு சாப்பிட்ருக்கேன்ட்டு போடுறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கவலை மீன் தான் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா கவலை மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதான் வாங்கிட்டேன். அது கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கிலோ பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். வஞ்சர மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே கட் பண்ணி கொடுக்குறாங்க அண்ணன், நல்லா சில ஐஸ் போட்டு கொடுக்குறாங்க. 1000 ரூபா சொல்லிடுறாங்க வஞ்சிரம், 1000 ரூபா 800 ரூபா சைஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அண்ணன் இங்கே கட் பண்ணி தராரு. நம்ம வெளியே போனாலும் கட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே. இதில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதான் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அழகாக நல்ல மீனாக பார்த்து வாங்குங்க, திரும்பவும் சொல்கிறேன். செக் பண்ணி ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிலேபி பாருங்கள், சைஸாக இருக்குது பாருங்கள் ஜிலேபி. மோஸ்ட்லி சம்பரம்பாக்கம் ஜிலேபியாக தான் இருக்கும், ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே போவோம். வெளியே போயிட்டு இதான் பாருங்கள், வெளியே எப்படி இருக்குது பாருங்கள். வெளியே வந்து மீன்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்மக்கிட்ட கேட்டார் அண்ணன், நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வேண்டான்ட்டேன். இங்கேயே நீங்கள் பைக்கு எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம், காரு பைக்கு எல்லாமே. டோக்கன் போடுவாங்க, பைக்குக்கெலாம் வந்து 5 ரூபா, காருக்கெலாம் வந்து 20 ரூபா. நம்ம கேட்குறாரு, நம்ம வீட்டிலே க்ளீன் பண்ணிடுவோம், அது தெரியாது அண்ணனுக்கு. நம்ம வெளியே போயிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், உப்பு புளி பூண்டு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. சண்டேலாம் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ரஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அப்படியே எதனா பர்ச்சேஸ் பண்ணுவோம், வாங்கணும். தக்காளி தான் வாங்கணும், போவோம் எந்த கடையிலன்ட்டு. ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. வெளியே பார்த்தீங்கன்னாலும் தக்காளி வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா 6 கிலோ 100 ரூபா தக்காளி, வெங்காயம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 100 ரூபா, இந்த மாதிரி வச்சுட்டுருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு கூட இருக்குது, அண்ணன் வச்சுருக்காரு. பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். நம்ம போய் அவங்கக்கிட்ட தான் வாங்க போகிறோம். அண்ணங்கிட்ட தக்காளி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். நான் ஒரே ஆள் தான் வந்துருக்கேன், தூக்கிட்டு போக முடியாது. மீன் வேறு வாங்கியிருக்கேன். ரோடெலாம் பார்த்து கிராஸ் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. சின்ன வெங்காயம் பாருங்கள், 2 கிலோ ஒரு கவரில், 4 கிலோ ஒரு கவரில். தக்காளி தான் கேட்டிருக்கேன் அண்ணங்கிட்ட, ஒரு 6 கிலோ வாங்க சொல்லியிருக்காங்க. 100 ரூபாய்க்கு போட சொல்லியிருக்கேன் அண்ணனை. பாருங்கள், தக்காளி நல்லாயிருக்கு, நாட்டு தக்காளி மாதிரி இருக்குது. போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் போட்டிருக்கோம், நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் மறக்காமல் பாருங்கள். என்ன ஃபிஷ்ஷிங் வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஒரு வாட்டியாவது வந்து போங்க மீன் மார்க்கெட்டுக்கு, நல்லாயிருக்கும். இங்கே எல்லாமே கிடைக்கும், நம்ம வெளியே எங்கேயும் போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஓரளவுக்கு ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் சமைச்சு சாப்பிட்டதை போடுறேன், அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.